சின்ன ஒரு அசம்பாவிதமும் நடக்குது. என்னன்னு சொன்னா, நீ அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு என்ன செய்யுதுன்னா, மாறி எனக்கு என்ன செய்யுது, உள்ளுக்கெடுக்காம அப்டேட் மை ஜெண்டர் செய்யறதுக்கும் சப்மிட் அப்பீல் போடுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் காட்டுது. சரியா, ரீசன்ல ஒன்றுமே காட்டுது இல்லை. நான் என்ன செய்யணும்னா கிளியர் பண்ணிட்டு வரணும். கிளியர் பண்ணிட்டு வந்தேன்டா காட்டும். ஏற்கனவே நடந்துச்சு. நடந்த டைம் நான் பார்த்த ஒருத்தரம் தான் நினைக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் அப்படி நடக்கு. நீ அந்த கொடுத்ததோட மாறி என்ன செய்யுதுண்டா, எனக்கு மாறி ஜெண்டர் அப்டேட் பண்ணதுக்குரிய சப்மிட் அப்பீல் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனை காட்டுது. இந்த நான் வந்து ஒரு ரைடு ஒன்று போட்டு அட்டாலஜிலேருந்து பொத்தியில் போட்டுட்டு வந்து என்ன செஞ்சேன்டா, பொம்பளை ரைடிங் தானே, பொம்பளை பேசஞ்சரை வைத்து கொடுத்தேன். ஒன்றும் காட்டலை. இப்போ 2 சீட் கொடுத்தா காட்டத்தானே வேணும். 2 சீட் கொடுத்தா ஒருத்தரும் இல்லாட்டையும் காட்டத்தான். ஆனால் காட்டலப்பா. கொஞ்சம் செக் பண்ணணும், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு செக் பண்ணேன். நான் செக் பண்ணதில் வந்து ஒரு தனியாக ஒரு ஆளை அண்ணா ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெண் பயணி இருக்கிற ஒரு ஆள் தனியாக ஒரு வேன்லையோ ஆட்டோவிலையோ அல்லது பைக்லேயோ போகிறதுக்குரிய ஆப்ஷன் காட்டாது. சரியா, செக் பண்ணி பார்த்தாச்சு. 2 பேர் காட்டுமான்னு சொல்லி பார்த்தா 2 சீட் கொடுத்தோம்னு சொன்னால் காட்டும். சரி, இது 2ஆவது விஷயம். 3ஆவது விஷயம், ஒரு பேசஞ்சர் ஆல்ரெடி பயணம் பெய்து கொண்டிருக்கிறார் சொன்னால், இப்போதைக்கு நம்ம மற்ற கான்செப்ட் இல்லை, பயணம் பெய்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால், அதாவது பயணம் பெய்து கொண்டிருக்கிறார்ல, எக்ஸப்ட் பண்ணப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால், அந்த டைம்லேயும் என்ன செய்யும், பயணம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எக்ஸப்ட் பண்ணப்பட்டு அங்கே ஒரு பேசஞ்சரை எக்ஸப்ட் பண்ணப்பட்டு ஒரு சீட் வந்து அவருக்கு ரிசர்வ் ஆகிக்குதுங்கிற பட்சத்தில் ஒரு பெண் பயணிக்கு அந்த ரைட் அண்ட் செய்யும் ஷோ ஆகும். இது 2 தான் இதில் இருக்கிற விஷயங்கள். ஆனால் பெண் பயணின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது ஏறப்போக்கெல்லாம் மட்டும்தான் விளங்கும். டிரைவருக்கும் பெண் பயணின்னு தெரியாது. இன்னொரு விஷயம் செக் பண்ணணும். 3ஆவது விஷயம் என்னன்னா, ஒரு பெண் டிரைவருக்கு என்ன செய்யணும், ஒரு பெண் பயணிட ரைட் காட்டணும். அப்போ அது என்ன செய்யணும்னு சொன்னால், நான் வந்து ஒரு டிரைவர் செட்டப் ஒன்று செய்யணும், பெண் சார்பாக செஞ்சுட்டு அதை அப்ரூவ் பண்ண இன்ஷால்லா. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ஹசான், நான் ஒரு ரைடு வந்து இங்கேருந்து போட்டேன். இங்கேருந்து எங்கட ஊர்லேருந்து பொத்துவீலுக்கு வேற எங்கேயும் போடலை. போட்டு ஒரு பெண் பயணியையும் ஒரு ஆண் பயணியையும் ஏற்றிட்டேன். ஒரு பெண் பயணியையும் ஒரு ஆண் பயணியையும் ஏற்றிட்டேன். ஏற்றி அவங்கள என்ன செஞ்சிட்டேன், ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ண என்ன செய்யணும், அந்த சீட் எம்டியாக தானே இருக்கணும். அந்த சீட் என்ன செய்யணும், எம்டி ஆகிடும். இப்போ எனக்கு எத்தனை சீட் காட்டணும், இப்போ நான் 4 சீட் போட்டால் 4 சீட்டும் மாறி காட்டணும் இல்லையா. எனக்கு அவங்கள்ட்ட 2 சீட்டும் மாறி வந்துட்டேன் நினச்சா, மாறி வந்துட்டு இப்படி காட்டணும். இந்த ரைடு வந்து அவைலபிள் ஆகிக்குது, ஆனால் ஒரு சீட் தான் காட்டுது. நான் சொல்லுவதெல்லாம் காட்டி மாறி கேளு, சரியா. இதுதான் பிரச்சனை ஆஸ்தான். ஏன்னா எடிட் ஆப்ஷன் இல்லாமல் டிரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ரைட் ஒன்று அழகாக ப்ளேஸ் பண்ணோம்னா 4 சீட்டும் தரமாக காட்டுது. 4 சீட்டுண்டா 4 சீட் தான். அந்த 4 சீட்டும் வந்து நம்ம ரைட் போய்த்து ஒரு ஆளை இறக்கி விட்டாலும் மாறி வந்து அவைலபிளாக காட்டும். எல்லாம் கிளியராக வைக்காது. இந்த எடிட் ஆப்ஷனில் இருக்கிற பிரச்சனை தான் அது. எடிட் ஆப்ஷனில் சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், மாறி அந்த நாம் ப்ளேஸ் பண்ண ஒன்றுண்டா ஒரு ஆரம்பத்தில் 4 சீட் கொடுத்திருந்தோம்னா அந்த 4 சீட்டுக்கே மாறி வருது. இல்லாட்டி ஒரு சீட்னா ஒரு சீட்டுக்கே வருது. அதோட என்ன செய்யுது, நம்ம ஒரு ஆளை இறக்கி விட்டாலும் என்ன செய்யுது, அந்த அவைலபிள் சீட்டை இதில் காட்டுது இல்லை. எடிட் ஆப்ஷனில் 4 சீட் கொடுத்தோம்டா, 4 சீட்டோ 2 சீட்டோ கொடுத்தோம்டா மாறி குழப்பம்னு தெரியா. எனக்கு கொஞ்சம் வயசை கேட்டுட்டு விலங்காட்டெல்லாம் ஒன்று கேளு, இல்லாட்டி நீ சுருக்கமாக போடு, நான் சரியா இல்லையான்னு சொல்கிறேன். அடுத்த விஷயம் வந்து என்ன சார், நான் இந்த எல்லாத்துலேயும் என் தம்பிட நம்பரும் என்ன நம்பர் தான் கொடுத்து வச்சிரு, சரியா வச்சுக்கிறேன். சம்பவம் என்னன்னு சொன்னால், இப்போ ரைடு ஸ்டார்ட் ஆனால் என்ன செய்யணும், ரைடு ஸ்டார்ட் ஆனால் ஒட்டோவா போகிறோமா, எப்படி அந்த இது வேலை செய்யுது, எப்படி இந்த ஒட்டோவா லிங்க் ஷேர் ஆகிறது எப்படி வேலை செய்யுது எனக்கு தெரியா. நான் நினைக்கிறேன் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆனது ஒட்டோவா லிங்க் கொண்டு ஷேர் ஆகும், அப்படி தானே. இந்த லிங்க்கும் ஷேர் ஆகலை, நீ செக் பண்ணி பார்த்தே அது. இந்த லிங்க்கும் ஷேர் ஆகலை. சேன் பாக்ஸில் நான் கொடுத்தேன் வச்சுக்கிறேன், என் நம்பரையும் தம்பிட நம்பரையும்.
சொன்னானே இன்னொன்னு சொன்னா லைவ் மெப் வந்து அதாவது லைவா லொக்கேஷன் வந்து லைவ் லொக்கேஷன் வந்து ஒட்டோவா ஷேர் ஆகுமா அல்லது நம்ம தான் ஷேர் பண்ணணுமா? நம்ம ஷேர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒட்டோவா ஷேர் ஆகல ஏனோ தெரியாது, அல்லாஹ் ஆலம் ஏன் ஷேர் ஆகலன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றேன், நம்ம ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இங்கே பக்கத்தில் ஒரு பட்டன் ஒன்று, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டு நம்ம அதுக்கு கொடுத்தோம்னா ஒட்டுவா லிங்க் ஷேர் ஆகுது. இது முதல்ல விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அழகாக பேத்து கொண்டே இருந்துச்சு. 5 நிமிஷம் வரை நான் பார்த்து கொண்டிருந்தேன், சும்மா விட்டத்தான் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷமும் 26-30 செகண்டால ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு, ஆயு சேஃப்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. ஊபரில் மாதிரி ஒரு பொப்பப் மாதிரி வந்து மறைச்சு கொண்டு மீக்கலை, மேலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. மேலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், பொப்பப் மாதிரி வந்தாலும் நல்ல பொப்பப் மாதிரியும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பொப்பப் மாதிரி வரல, மேலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் ஒன்றும் இல்லை, எம்டி. கிளிக் பண்ணால் சும்மா எப்போக்குள்ளே போகுது, அவ்வளோதான். எஸ்எஸ் பட்டனா இல்லாட்டி லிங்க் ஷேர் பண்ணணுமாங்கிற ஒரு ஆப்ஷனும் கேட்கல. அதே மாதிரி எதுவும் இல்லை. திடீரென மாதிரி ஒரு கோல் ஒன்று வந்துச்சு, வாட்ஸ்அப் கோல் தான், நார்மல் கோலும் வரல. அடுத்து இந்த இதில் வந்து இந்த ஃபோனில் வந்து நெட்டும் கட் ஆகலை. நீ நினைக்கிற மாதிரி உங்களோட ஐஃபோனில் மாதிரி இல்லாமல் ஆண்ட்ராய்ட் தானே, நெட்டும் கட் ஆகலை. அப்போ வாட்ஸ்அப் கோல் தான் வந்து, வாட்ஸ்அப் கோல் வந்தால் நெட்டும் கட் ஆகாதே. கோலுக்குள்ளே போய் அதை டிக்ளைன் பண்ணிட்டு மாறி வெளியே வந்தேன். மாறி வெளியே வந்தால் எல்லாம் 0, பழைய பிரச்சனை. அதாவது கரண்ட் ஃபேர் வந்து 2515 ரூபா விற்கிது. வெளியேன்னு சொன்னால் நான் நல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புகிறேன். வெளியே 2515 ரூபா விற்கிது. உள்ளே போனால் டைம் எல்லாம் 000. இதை பார்த்தா இது கரண்ட் ஃபேர் பார்த்தா 500 ரூபா விற்கிது. வெளியே 2515 ரூபா, உள்ளுக்கு 515 ரூபா. உண்மையான ஃபேர் எவ்வளோடான்னு சொல்லி பேத்து பார்த்தா 818 ரூபா. திருக்கோவிலுக்கு 818 ரூபா. 2 சீட் புக் பண்ண, நம்ம 2 சீட் பண்ணி புக் பண்ணுறல ஒரு காலம். நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அடிப்படை, கிலோமீட்டர் அடிப்படை எத்தனை சீட்டும் ஒரு ஆள் புக் பண்ணலாம். அதான் செஞ்சேன். அப்படியே ஒரு பிரச்சனை ஒன்று உருவாக்கிது. ஒரு கோல் ஒன்று வந்து அந்த கோலுக்கு டிக்ளைன் பண்ண போய் தான் இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் ஏன் நடந்துச்சு, ஏன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, அல்லாஹு ஆலம். அடுத்தது பழைய பிரச்சனை, நான் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண பிரச்சனை தான். இந்த க்ளவுட் கோட் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, இந்த தேவையில்லா விஷயத்தில் பற்றி கை வச்சு இது பிரச்சனை ஏற்படுத்தி வச்சு என்னென்னா பாருங்க, ஃபஸ்ட்டுக்கு ஃபைண்டர் ரைட் கொடுக்கல சரியான ப்ரைஸ் காட்டுது ஃபைண்டர் ரைட்டில், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் புக்கு பண்ண போகிற எனக்கு ஒன்கோயிங் டேபிளை வைத்து பார்த்தேன்னு சொன்னால் வேற ஒரு ப்ரைஸ் காட்டுது. அதுக்கப்புறம் அந்த ஒன்கோயிங் டேப்பை கிளிக் பண்ணி இப்போ செஞ்சு பார்த்தோன்னா அதுக்குள்ளே வேற ஒரு ப்ரைஸ் காட்டுது. அப்போ இது பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பேலன்ஸ் ஏற்றுட்டு திஸ் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அஸ். இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும்.